மாதவிடாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாயின் போது அதிகமாக உதிரப்போக்கு இருப்பவர்கள் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும்? ஏன் அந்த உணவுகளை எடுக்கணும்? டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மாதவிடாயின் போது அதிகமாக உதிரப்போக்கு இருப்பவர்கள் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், ஏன் அந்த உணவுகளை எடுக்கணும், அதே மாதிரி ஒரு சிறப்பாக பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை குடிநீரையும் நம்ம இதுல பார்க்க போறோம். யூஸ்வலா மாதவிடாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பை அகப்படலம், கரு உரலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வெளித்தள்ளப்படக்கூடிய நிகழ்வு தான் மாதவிடாய் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்ப இந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகி வெளியே வரணும். சும்மா வெளியே வர முடியாது பாத்தீங்களா? ஸோ அப்ப என்னன்னா, கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் நல்லா விரிவடைந்து, ஸோ அந்த அந்த பிளட் வழியா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எண்டோமெட்ரியம் வெளியேறி பழைய எண்டோமெட்ரியம் வெளியேறி புதிய எண்டோமெட்ரியம் உருவாகும். இதுதான் யூஸ்வலா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப இங்க இப்போ ஒரு பாத்திரத்துல கரை படிந்திருந்தது, நம்ம அழுத்தி தேய்க்கிறோம். பட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா எப்படி தண்ணீர் விடுறோமோ அதே மாதிரி ஒரு விஷயம்தான். இப்ப பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்துல, முன்னாடியெல்லாம் என்ன அப்படின்னா, மாதவிடாய் முடியும் காலகட்டத்துல, மெனோபாஸ் காலகட்டத்துல மட்டும்தான் பெண்களுக்கு உதிரப்போக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்துல இப்பருவமடைந்த புதிதிலேயே பெண்களுக்கும், அதுவும் இளம் வயது பெண்களுக்கு, டீனேஜ் பெண்களுக்கு இந்த கண் அதிக உதிரப்போக்கு அப்படிங்கிறது இருக்கு. யூஸ்வலா உதிரப்போக்கு எப்படி நார்மலா இருக்கும் அப்படின்னா, மினிமம் 3 டேஸ் இருக்கும். மேக்சிமம் எவ்வளோ அப்படி இருக்கும் அப்படின்னா 7 டேஸ் வரைக்கும் இருக்கலாம். இது குவைட் நார்மலா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நபர்களுக்கு நபர் அவங்க குடும்ப ஃபேமிலி ஹெரிடிட்ரியை பொறுத்து இது மாறுபடும். ஆனா தாண்டி எனக்கு 15 நாள் போய்கிட்டு இருக்கு, 20 நாள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது கரெக்ட் கிடையாது. 7 நாட்களை மிகுந்தே போகக்கூடாது. அது மாதிரி ஒரு நாட்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப குறைவான ஒரு விஷயம். அடுத்து ஒரு நாளைக்கு மேக்சிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மேக்சிமம் ஒரு 3 to 4 பேட்ஸ் தான். அதையும் தாண்டி 5, 6, 7 பேட் வைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதற்குரிய காரணம் என்ன? கர்ப்பப்பையில கட்டி இருக்கா, இல்ல ஹார்மோன்ஸ் குறைபாடுகள் இருக்கான்னு பார்த்து அதற்கு உரிய சிகிச்சை எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்துல பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட உதிரப்போக்கு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். பட் இது எடுக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறப்ப, இங்க உணவு அப்படிங்கிறப்ப சுவைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக என்னென்ன சுவை நமக்குன்னா, இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. இங்க ஃபர்ஸ்ட் விஷயம், இனிப்பு சுவையை நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. நார்மலாவே இனிப்பு சுவை என்ன பண்ணும் அப்படின்னா, செக்ரீஷன்ஸை அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, இன்னமும் உதிரப்போக்கு அதிகமாகும். அதனால இனிப்பு சுவையுள்ள உணவுப் பொருட்கள் எதையும் இந்த உதிரப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல எடுக்கக்கூடாது. அடுத்து புளிப்பு சுவை. இந்த இடத்துல புளிப்பு சுவை ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, நார்மலாவே நமக்கு ஹெவி ப்ளீடிங் ஆகும் பொழுது நம்ம அனிமிக் ஆகும். இதுல புளிப்பு சுவை எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து நமக்கு போதுமான அளவு என்ன அப்படின்னா இரும்பு சத்து கிடைக்காது. அதனால புளிப்பு சுவை எடுக்கக்கூடாது. இதுல ஒரு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா, மோர் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம், அது மாதிரி லெமன் எடுத்துக்கலாம். இதை தவிர மற்ற புளிப்பு சுவை என்ன, அப்படியே புளி அதிகமா கரைச்சு குழம்பு வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், புளி சாதம் சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். அடுத்து உப்பு. உப்பை நார்மலா எடுத்துக்கணும். ஓவராகவும் எடுத்துக்க கூடாது, இதாகவும் எடுக்கக்கூடாது. அடுத்து கசப்பு. கசப்பு ஒன்றும் பெரிய விஷயம், எந்த பிரச்சனையும் பண்ணாது. அடுத்து காரமும் ஜாஸ்தியா எடுக்கக்கூடாது. காரம் ஜாஸ்தியாக எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக வேசோடைலேட்டேஷன் ஆகும். இன்னமும் உதிரப்போக்கு அதிகமாகும். காரத்தை அவ்வளவா எடுக்கக்கூடாது. துவர்ப்பு. இந்த காலகட்டத்துல நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான சுவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துவர்ப்பு சுவை. ஸோ துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளை எடுக்க எடுக்க வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும்.
அப்ப கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். நமக்கு அந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்துல குடுக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இடங்கள்ல என்னன்னா ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் வந்து குடுக்குறாங்க. அடுத்து என்ன பண்றோம்னா, ரத்தம் அதிகமாக போகிறப்ப உறைதலுக்குரிய மருந்துகள் குடுக்குறாங்க. இந்த மாதிரி மருந்துகள தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தை மட்டும் இது பண்ணாது. சில சமயம் நம்மளுடைய நார்மலாக ரத்தம் உறைதல் தன்மைய வந்து அதிகப்படுத்திடும். அதனால மூளைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம்லாம் பாதிப்படைந்தவர்கள் உண்டு. ஸோ அப்ப பெஸ்ட் வந்து இது இயற்கையா நம்ம நேச்சுரலா துவர்ப்பு எடுக்கும் பொழுது நல்லது. அப்ப இதற்கு பெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம பல பதிவுகள்ல சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ. ஸோ நார்மலா வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மட்டையில ஒரு சீப்பு வந்து இருக்கும். அதுல நார்மலா நம்ம தொப்பைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதையும் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேமன், அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதையும் எடுத்துட்டு, இது மாரி 3 வாழை மட்டைகள்ல இருக்கக்கூடிய பூ, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா மிக்ஸியில அடிச்சு குடிக்கணும். உதிரப்போக்கு அதிகமாக இருந்ததுன்னா 2½ மணி நேரத்திற்கு ஒரு முறை வந்து குடிக்கணும். ஸோ இது மாரி எப்ப அப்டின்னா, காலை ஒரு 10 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் 2½ மணி நேரத்திற்கு ஒரு முறை குடிக்கணும். அது நம்ம ஃப்ளோவ வந்து கண்ட்ரோல் பண்ணும். கொஞ்சம் தான் தயிர் ஊத்த சொல்லியிருக்கேன். சும்மா இத அடிச்சு குடிக்கிறதுக்காக நெறைய தயிரெல்லாம் போட்டு இது பண்ணாதீங்க. அடுத்து 2வது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மாதுளையில அந்த ஓட்டிற்குள்ள ஒரு மஞ்சள் தோல் இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் அதே மாதிரி அந்த விதைகள். இத வந்து அரைச்சு ஃபில்டர் பண்ணாம அப்படியே குடிக்கணும். இல்ல சாப்பிடுறதுனாலும் இந்த வித்துக்கள் உள்ள இருக்க அந்த தோல். ஏன்னா அதுல துவர்ப்பி செய்கள் இருக்கு. ஸ்டிப்டிக் இருக்கு. ஸோ அதையும் நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே வந்து எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியம். அடுத்து பன்னீர், கொட்டை பன்னீர் திராட்சை விதைகளோடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெவியா ப்ளீடிங் போனா எடுக்க வேண்டாம். பட் எனக்கு ஒரு அசௌகரியம் இருக்கு. ஒரு கிளாட் மாதிரி வருது. ஹெவி ப்ளீடிங் வந்து ஒரு பெயின் வந்து கிளாட் வந்து அப்புறம் நார்மல் ஆகுற தன்மை உங்களுக்கு யூசுவலா இருந்ததுன்னா, இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அந்த விதைகளும் நமக்கு நல்லது. ரெஸ்வெராட்ரால் வந்து நமக்கு இருக்கு. யூசுவலா ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும். அந்த மாரி கிளாட்லாம் வராமல் தடுக்கும். பட் இது மட்டும் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்க வந்து எடுக்க வேண்டாம். ஸோ இந்த 3யும் நம்ம உணவுல அ நார்மலா நம்ம எடுத்துக்கணும். அடுத்து அத்தி பிஞ்சு இருக்கு பார்த்தீங்களா? அத்தி பிஞ்ச நார்மலா சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சு நம்ம எடுக்கணும். அடுத்து உணவ பொறுத்தவரைக்கும் மோர் அந்த மாரி விஷயம். அதிகம் காரம், புளிப்பு உள்ள உணவுகள், எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சின்ன குடிநீர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ள லோத்திர பட்டை அப்படின்னு. நார்மலா லோத்ரான்னு சொல்லுவாங்க. நெறைய வந்து சித்த மருந்துகளிலும், ஆயுர்வேத மருந்துகளிலும் இந்த பீரியட்ஸ ஸ்டாப் ஆகக்கூடிய மருந்துகள்ல வந்து இது சேர்ப்பாங்க. ஸோ இந்த வெள்ள லோத்திர பட்டை இருக்கு பார்த்தீங்களா? நல்லா ஒரு கட்டை விரல் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா தட்டிக்கணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, 1/2 மாசிக்காய தட்டி அதுல வந்து போட்டுறணும். போட்டுட்டு நல்லா 3 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு 1 டம்ளர் இல்ல 3/4 டம்ளர் ஆனோனே வடிகட்டி எடுக்கணும். இது மாரி காலை வெறும் வயிற்றிலும், இரவு படுக்க போகும் முன்னும் எடுக்கணும். ஏன் மாலை சொல்லாம இரவு அப்டின்னா, இந்த ப்ளீடிங் அதிகமா இருக்கிறவங்களோட ஹிஸ்டரி அதுவும் குறிப்பாக இளம் வயது பெண்கள்னா ஹிஸ்டரி என்ன இருக்கும் அப்டின்னா, பகல்ல கூட அவ்வளவா இருக்காது. இரவு நேரத்துல தான் ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கும். நார்மலா என்னன்னா, இன்னைக்கு ஏசில தூங்குறது, கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. நார்மலாவே கிளைமேட் சில்லுன்னு இருந்ததுனாலே, பெண்களுக்கு உதிரப்போக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த மாரி காலை, மாலை நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகள், நீங்க ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுத்தாலும் சரி, இல்ல மூலிகை மருந்துகள் எடுத்தாலும் சரி, அதோட இத சேர்த்து எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் தரும். பட் இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்க ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கணும்னு பார்க்கணும். ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா, உரிய மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதிரப்போக்கும் கட்டுக்கடங்காமல் போச்சு அப்படின்னா, மருத்துவரை பார்த்து சிகிச்சை மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். நன்றி.